ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுபவர், சத்திய விரதி. ஒரு நாள் ஒரு பசுமாடு பயந்து ஓடி வந்து அவருக்கு பின்னாலிருந்த புதருக்குள் மறைந்து கொண்டது. சிறிது நேரத்தில் கையில் கத்தியுடன் ஒரு கசாப்பு கடைக்காரன் ஓடி வந்தான். அவன் முனிவரிடம், சுவாமி, இந்த வழியாக ஒரு பசுமாடு ஓடி வந்ததே, அது எங்கே போனது என்று பார்த்தீர்களா என்று கேட்டான். முனிவர் இப்போது தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார். உண்மையைச் சொன்னால் பசுமாடு கொல்லப்படும், ஒரு உயிரை போக்க காரணமாகிவிடுவோம். பொய் சொன்னால் எப்போதும் உண்மை பேசுவேன் என்று தனது விரதம் முறிந்துவிடும். முனிவர் உண்மையைச் சொல்ல முடிவெடுத்தார். மாடு புதருக்குள் மறைந்திருப்பதை சைகையால் காட்டினார். கசாப்பு கடைக்காரன் பசுவை பிடித்து கொன்றுவிட்டான். நீதி. முனிவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அந்த உண்மையால் ஒரு உயிருக்கு தீமை ஏற்பட்டது. வள்ளுவர் பார்வையில் இது வாய்மையாகாது. ஒருவேளை அந்த முனிவர் எனக்கு தெரியாது என்று ஒரு பொய் சொல்லி அந்த பசுவை காப்பாற்றியிருந்தால் அந்த பொய் வாய்மைக்கு நிகராக கருதப்பட்டிருக்கும்.